அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சான்றோர் பாடசாலை பாகம் 1. விசித்திரமான மரணம். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமவுல்லா அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக மரணம் உலகத்தை இழிவுபடுத்தி விட்டது. அறிவுள்ள ஒருவருக்கு அது மகிழ்ச்சியை விட்டு வைக்கவில்லை. கருத்து: ஆம், மரணம் அதை போன்ற ஒரு பெரிய சோதனை ஏதும் இல்லை. நண்பர்களை பிரித்து விடுகிறது, உறவுகளை அறுத்து விடுகிறது, அதிகாரத்தை அழித்து விடுகிறது, அரசனை மண்ணில் தள்ளி விடுகிறது, மாட மாளிகைகளில் வாழ்ந்தவரை மண்ணறையில் சாய்த்து விடுகிறது, ஜொலிக்கும் இடுக்கும் ஆடைகளை அணிந்தவரை கஃனுக்குள் கட்டி போட்டு விடுகிறது, மென்மையான மேனிகளை புழுக்களும் பூச்சிகளும் இரையாக்கி விடுகிறது, கணவன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை நிரந்தரமாக பிரித்து விடுகிறது, சேர்த்த சொத்துகளையும் கட்டிய வீட்டையும் வாங்கிய வாகனத்தையும் தங்கி மகிழ உருவாக்கிய தோட்டம் துறவுகளையும் இனி காண முடியாமல் அனுபவிக்க முடியாமல் மனிதனை புதைகுழிக்குள் சிறைப்படுத்தி விடுகிறது. மணவரையில் இருந்தவர்களை மண்ணறையில் தள்ளி விடுகிறது. தேனிலவு சென்றவர்களை வீடு திரும்பாமல் செய்து விடுகிறது. விண்வெளியில் பறந்தவர்களை மண்வெளியில் படுக்க வைத்து விடுகிறது. கப்பலில் உல்லாசம் சென்றவர்களை கரை காணாமல் செய்து விடுகிறது. இப்படி மரணம் செய்கின்ற விசித்திரங்களோ ஏராளம் ஏராளம். இதைவிட உலகில் பெரும் துன்பமோ சோதனையோ வேறேதும் உண்டோ? ஆம், அந்த மரணத்திற்கு பின் ஒரு நன்மையை கூட செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இருண்ட நெருக்கமான வசதியற்ற ஒரு மண் குழியில் படுக்க வைத்து விடுகிறது. முன்கர் நக்கீரை சந்திக்க வைத்து விடுகிறது. சொர்க்க நரகத்தை பார்க்க வைத்து விடுகிறது. தனது மறுமையின் முடிவை அறிய வைத்து விடுகிறது. வெற்றியா தோல்வியா என புரிய வைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட மரணத்தை தீர்க்கதரசிகளும் இறைநேசர்களும் பயந்து வாழ்ந்தனர். இந்த மரணம் அந்த நல்லோரின் கண்களை சதா கலங்க வைத்து கொண்டே இருந்தது. அவர்களின் உள்ளங்களை உலுக்கிக் கொண்டே இருந்தது. இந்த மரணம் உலக இன்பங்களையும் சுகங்களையும் விட்டு அவர்களை தூரமாக்கியது. மரணத்தை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மணியும் அல்ல, ஒவ்வொரு நொடியும் அவர்களை நல்ல அமல்களின் வெகு வேகமாக விரைய வைத்தது. படுக்கையில் இருந்து விழாக்களை விலக்கியது. கண்களில் இருந்து தூக்கத்தை கலைத்தது. அல்லாவின் பக்கம் அவர்களை விரண்டோட வைத்தது. தான் மரணிப்போம் என்று அறிந்த ஒருவன் எப்படி உலகத்தில் உண்மையான மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பான்? இந்த உலக இன்பங்களில் எவ்வாறு தன் மனதை பறிகொடுப்பான்? அல்லாவே, எங்களை இந்த உலக இன்பங்களில் ஏமாற வைத்து விடாதே. எங்களை மறுமையை நினைக்க கூறும் மக்களாய் ஆக்குவாயாக. மறுமையின் வெற்றியாளர்களில் எங்களை ஆக்குவாயாக. ஆமீன்.